திமுகவும் விசிகவும் வெவ்வேறு இயக்கமாக இருந்தாலும் சமூக நீதி அரசியலின் பகை சக்திகளை வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதே முக்கியம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ள மிசா முதல் கோட்டை வரை என்ற நூலை வெளியிட்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நாம் வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம், வெவ்வேறு பெயர்களில் நாம் செயல்படலாம். அந்த அடிப்படையில் நமக்கு இடையில் சில முரண்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கோட்பாடு என்பது மிக முக்கியமானது. அதை முதன்மைப்படுத்த வேண்டும். அதிகாரம் வரும் போகும், தேர்தல் வரும் போகும். ஆனால் இந்த சமூக நீதி அரசியலின் பகை சக்திகளை வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டியது மிக முக்கியமானது. அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மிக முக்கியமானது. அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை, நுண்ணிய பார்வை, கோட்பாட்டு பார்வை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. கலைஞரை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எதிரிகள் எந்த அளவுக்கு அச்சப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களை அச்சுறுத்துகிற வலிமையை தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க. இந்த கட்சி சிதறும் என்றார்கள், அதை கட்டி காப்பாற்றினார். இவரால் அவரை போல் பேச தெரியாது, அவரை போல் எழுத தெரியாது, அவரை போல் ஒரு கரிஷ்மா கிடையாது, எனவே இவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்று எண்ணினார்கள். அண்ணா சாதிக்காததை, கலைஞர் சாதிக்காததை இன்றைக்கு தளபதி சாதித்திருக்கிறார். 19 முழு வெற்றி, 2021 முழு வெற்றி, 2024 தொடர் வெற்றி. இந்த வெற்றியை இதுவரையில் திமுக சந்தித்ததில்லை, தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் சாதாரணமாக ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது. இது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது. அதுக்கான பர்சனாலிட்டி, லீடர்ஷிப், அதுக்கான ஒரு ஆளுமை என்பது இல்லாமல் முடியாது. இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி உருவாகி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிப்பதும் பல தேர்தல்களை சந்திப்பதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்கிறது, வேறு எங்கும் நிகழவில்லை.